கொழும்பு மாவட்டத்திற்கான தயாரிக்கப்பட்ட காணி மதிப்பீட்டு சுட்டன் தனது அதிகரிப்பு போக்கை தொடர்ச்சியாக பேணியவாறு 2024 ஆண்டின் இரண்டாம் அரையாண்டு ஒப்பிடுகையில் 2025 ஆண்டின் இரண்டாம் அரையாண்டில் 10.6% வளர்ச்சி அடைந்திருக்கிறது. இந்த வளர்ச்சியானது காணி மதிப்பீட்டு சுட்டனின் சுப சுட்டனான வதிவிட, வர்த்தக மற்றும் கைத்தொழில் ஆகிய 3 உப சுட்டன்களிலும் பிரதிபலித்துள்ளதுடன் அவை முறையே 12.4%, 11.3% மற்றும் 8% வருடாந்த அதிகரிப்பை பதிவு செய்திருக்கிறது. இதேவேளை 2025 ஆண்டின் முதல் அரையாண்டில் பதிவான பெறுமதிகளுடன் ஒப்பிடுகையில் 2025 ஆண்டின் இரண்டாம் அரையாண்டில் காணி மதிப்பீட்டு சுட்டன் மற்றும் அதன் உப சுட்டன்கள் அரையாண்டு அடிப்படையில் மிதமான வேகத்தில் வளர்ச்சி அடைந்துள்ளது. இதில் வர்த்தக மற்றும் வதிவிட உப சுட்டன்கள் உயர்ந்த வளர்ச்சி வேகத்தை காட்டியிருக்கின்றன. தித்வா சூறாவளியை தொடர்ந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் பிறப்பிக்கப்பட்ட அவசரகால சட்ட விதிமுறைகளை அடிப்படை மனித உரிமைகளை மீறுவதாக கூறி தாக்கல் செய்யப்பட்ட 2 அடிப்படை உரிமை மனுக்களை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளாமலேயே நிராகரிக்க உயர் நீதிமன்றம் தீர்மானித்திருக்கிறது. நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேன தலைமையிலான 3 அடங்கிய உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் குழாம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. நுவரெலியா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் போக்குவரத்துக்கு தகுதியற்ற வாகனங்களை கண்டறியும் விசேட சோதனை நடவடிக்கை ஒன்று அண்மையில் முன்னெடுக்கப்பட்டது. நுவரெலியா பதுளை வீதியில் ஹக்கல பகுதியிலும் நுவரெலியா உடப்புசலாப வீதியின் புலரந்த பகுதியிலும் நேற்று புதன்கிழமை இந்த சுற்றி வளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டன. நுவரெலியா போலீஸ் நிலைய அதிகாரிகள் மற்றும் மோட்டார் போக்குவரத்து திணைக்கள அதிகாரிகள் இணைந்து இந்த கூட்டு பரிசோதனையை முன்னெடுத்தனர். இதன்போது முறையாக பராமரிப்பின்றி தகுதியற்ற நிலையில் காணப்பட்ட மற்றும் அதிகளவில் புகையை வெளியேற்றிய 18 பஸ்கள், 21 லாரிகள், 8 கார்கள், 2 முச்சக்கர வண்டிகள் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. குறித்த வாகனங்களின் ஓட்டுநர் உரிமங்களை போலீசார் பொறுப்பேற்றதுடன் அவர்களுக்கு தற்காலிக ஓட்டுநர் அனுமதி பத்திரங்களை வழங்கியுள்ளனர். மேலும் எதிர்வரும் மார்ச் 27 முன்னர் குறித்த வாகனங்களை திருத்தி உரிய தகுதி நிலைக்கு கொண்டு வந்து சமர்ப்பிக்குமாறு ஓட்டுநர்களுக்கு இதன்போது அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அனுமதி பத்திரங்கள் மற்றும் கொடுப்பனவு பத்திரங்களின் கீழ் காணிகளை அபிவிருத்தி செய்து பயன்படுத்தி வரும் விவசாயிகள் உள்ளிட்ட பொதுமக்களுக்கு அந்த காணிகளின் முழு உரிமையை வழங்கும் உரித்து பூரண அளிப்பு பத்திரம் வழங்கும் தேசிய திட்டத்தின் அங்குரார்ப்பண நிகழ்வு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நாளை பிற்பகல் 2 மணிக்கு அனுராதபுரம் கொரகஹவெவ வடமத்திய மாகாண சபை மண்டபத்தில் நடைபெறவிருக்கிறது. 1935 ஆண்டின் 19ஆம் இலக்க காணி அபிவிருத்தி கட்டளை சட்டத்தின் கீழ் காணிகளை பயன்படுத்தி வரும் மக்களுக்கு அந்த காணியின் மீதான முழுமையான உரிமை இல்லாத காரணத்தினால் அதனை மனித தேவைகளுக்கோ அல்லது பொருளாதார அபிவிருத்திக்கோ பயன்படுத்தும் போது பல்வேறு சிக்கல்கள் எதிர்கொள்ள நேரிட்டது. இதன் காரணமாக தற்பொழுது வழங்கப்பட்டுள்ள அனுமதி பத்திரங்களில் உள்ள நிபந்தனைகளை நீக்கி 1947 ஆண்டின் 8ஆம் இலக்க அரச காணி கட்டளை சட்டத்தின் 2ஆம் பிரிவுக்கு இணங்க அவற்றிற்கு பதிலாக பூரண அளிப்பு பத்திரம் வழங்கப்படும். தங்கள் விருப்பத்தின் பேரில் அனுமதி பத்திரங்களை அரசாங்கத்திடம் ஒப்படைப்பவர்களுக்கு இந்த புதிய ஹிமிகம பூரண அளிப்பு பத்திரம் வழங்கப்பட உள்ளது. அனுராதபுரம் மாவட்டத்தில் 500 பயனாளிகளுக்கு நாளை இந்த அளிப்பு பத்திரங்கள் வழங்கப்பட உள்ளன. அதனைத் தொடர்ந்து இத்திட்டம் நாடு முழுவதும் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் நடைமுறைப்படுத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. இத்திட்டமானது விவசாய, கால்நடை, காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சு மற்றும் காணி ஆணையாளர் நாயக திணைக்களம் ஆகியவற்றின் வழிகாட்டலின் கீழ் செயல்படுத்தப்பட்டு வருகிறது.